ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். அந்த பொரியல் வீடியோ தான் என்னோடய ஸ்பெஷலான பொரியல். இது பார்த்திங்கன்னா, வடச்சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டிருக்கேன், கடலைப்பருப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம். காயெல்லாம் நல்லா கழுவி தண்ணிக்குள்ளே அரிஞ்சு போட்டிருக்கேன், கத்திரிக்காய் கருத்துருமென்ட்டு. அப்புறம் 2 பெரிய ஆனியனை நல்லா நீளமாக கட் பண்ணி எண்ணெயில் வதக்கிக்கலாங்க. அப்புறம் நமக்கு தக்காளி 2 பழமாக இருக்கிறத நாம் கட் பண்ணி போட்டுக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கழுவி தண்ணிக்குள்ளே போட்டிருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வெங்காய தக்காளியோடு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சாப்பாடு, சாம்பார் சாதம், அதாவது ஃப்ரைட் ரைஸாக வெரைட்டி ரைஸுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. தேங்காய் சாதம், அந்த மாதிரி புளி சாதம், எலுமிச்சை சாதம், புளி சாதத்தை விட எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். காரத்துக்கு நான் குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா நல்லா போட்டு வதக்கிக்கலாம். உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ தேவையான அளவு வேகிற அளவுக்கு முருங்கைக்காய் கொஞ்சம் வேகணும் இல்லையா, உருளைக்கிழங்கு முருங்கைக்காய், அதனால கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் நான் தேங்காய் திருவி பல்ஸ் விட்டு அந்த தேங்காய் திருவியில் கொட்டி கிளறிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பரானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.